எந்த மதமும் எனக்கு பிடிபடலை. அதான் அந்த மனிதன் மாறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் அடைத்தான், பாயும் மீன்களில் படகனை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி அமைத்தான், எதனை கண்டான், மதங்களை படைத்தான். எல்லா மதமும் அன்புதானையா சொல்லுது, பிறையா சண்டை? அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணிடான் பார்த்தீங்களா? ஒரு பெரிய பூகம்பம், ஒரு சுனாமி எது கொண்டு வரான் தெரியுமா? குஜராத்தில் பூகம்பம் வந்துடல, எரிக்க வேண்டியவனை பூரா புதைச்சிட்டான், புதைக்க வேண்டியவனை பூரா எரிச்சிட்டான். ஒரு மதமும் சண்டை படலை, எங்க மதத்தில் எரிக்கணும், எங்க மதத்தில் புதைக்கணும் இல்லை, சீக்கிரம் சீக்கிரம் எரி, நோய் வந்துடும்ட்டானே. இந்த சுனாமி வர்ற அன்னைக்கு நான் நாகப்பட்டினம் கடற்கரையில் இருக்கேன், லயன்ஸ் கிளப்புக்கு போயிருந்தேன். பவுல் சண்முகன் இருக்கான் தெரியுமா, லயன்ஸ் நாகப்பட்டினத்தில், அவன் ஹோட்டல் கடற்கரையில் அண்ணாதிமுக பெரிய லீடர், அங்கே தான் தங்கியிருக்கேன். எங்கள் டிரைவர் இஸ்லாமியர், என் உதவியாளர் கிறிஸ்தவர். இவங்க 2 பேரும் வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் போவோன்னா நான் புறப்படுறேன். இந்த அகத்தியன் ஒரு பையன் இயக்குனர் இருக்கான்ல, காதல், அவன் என் ஐயா பார்க்கணும் வர்றான். அவன் வரலன்னா நாங்கள் அன்னைக்கு அங்கே அவன் கும்பிட்றான், அகத்தியன்ட்ட பேசுக. எங்கள் டிரைவர் மேலே ஓடி வரான், சாகுல் அண்ணே ஊருக்குள்ளே கடல் வருதுண்ணே. அவனுக்கு பயம், வருது இல்லடா இரு, மரணம் இங்கன்னா அங்கே முடிஞ்சிடும், பேசாம வா போகலாம். ஆனால் அகத்தியன் நல்ல பையன், எப்போ போனான்னே தெரியாது. ரொம்ப அகத்தியம் பார்த்தேடா, எனக்கு முன்னால கும்போனது போயிட்டான் எது. ஆனா அன்னைக்கு தான் நான் உன்னை பார்த்தேன், 5 நிமிஷத்துக்குள்ள 2000 குழந்தைகளை பார்த்தேன். நான் ரொம்ப சங்கடப்பட்டேன், கடவுள் மேல எனக்கு கோபமா இருந்தது. இதுகளை ஏன் படைச்சு கொன்னேன்? அவனுக்கு பேலன்ஸ் ஷீட், அவனை நம்ம என்ன சொல்ல முடியும், அவனுக்கு இது பேலன்ஸ் ஷீட், கொன்னுதான் தீரணும் அவன் கணக்கு. 3000 குழந்தைகளை உடனே மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் மூடுனானுங்க. ஐயா 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற குழந்தைகள். இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவ்வளவு சொத்து சுகத்தை விட்டுட்டு கிடைச்ச பைய தூக்கிட்டு திருவாரூர் பார்க்க நடக்கிறான். அப்ப மரண பயம் வந்தால் இவர்களுக்கு சொத்து சுகம் பணங்கள் ஆசையில பார்த்தீங்களா மனுஷங்க ஓடுறான். ஐயா ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் தரணும். அந்த வழியிலே ஒரு இஸ்லாமிய ஊர் மட்டும்தான் மொத்தமா அரிசியை பிரிச்சு குஸ்கா செஞ்சு வர்றவனுக்கெல்லாம் சோறு போட்டாங்க. அவங்களை நான் இஸ்லாமியர்கள்னு பார்க்கல, அவர்களுக்கு அன்பை போதித்தாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் வழியிலே அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள்னு எனக்கு மனசுல. நம்ம ஆட்கள் இருந்தான் சோறு போடணும் இல்லையா, அவனுக்கு அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா. என்னையும் கூட்டு சாப்பிட சொன்னாங்க, என்னை பார்த்து ஐயா நீங்க வாங்க, உட்காந்து சாப்பிட்டேன். அங்கே ஒரு பெண் குழந்தை அழுதுகிட்டு நிற்குது. நான் கேட்டேன், நான் கூட்டு போய் விளக்குறேன்னா அவர் கலெக்டர் சொல்லிட்டாரு, முறைப்படி நீங்க பெட்டிஷன் போட்டு தான். அப்போ தாயா ஒரு தாய் என்ன பண்ணியிருக்காயா, குழந்தைய ஒரு குழந்தை இடுப்பில் வச்சிருக்கா, ஒரு குழந்தை கையில் பிடிச்சிட்டே இழுத்துட்டு ஓடுறா கடல் வருதுன்னு, ஒரு குழந்தை பின்னால் தனியாக வருது. பார்த்தவனுக்கெல்லாம் என்ன தோணிடுச்சுன்னா, பாரு இந்த பொம்பளை அவள் பிள்ளை 2ஐயும் காப்பாற்றுறா, ஒரு பிள்ளை பின்னாலே ஓடி வருதுன்னு. அந்த கடைசியில் வந்த பிள்ளை கடல் கொண்டு போயிடுது. இந்த அம்மா ஊருக்குள்ளே சொல்லுது, அந்த கடலில் போன பிள்ளை தாயா என் பிள்ளை, இது என் ஃப்ரெண்டு பிள்ளை, என்னை நம்பி ஒப்படைச்சிட்டா அதை காப்பாற்றினேன். இது தாயால தான் ஏன் முடியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், அவன் ஏன் சுனாமியை கொண்டு வர்றான் கடவுள்? எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் அத்துமீறுகிறார்களோ, அட்டூழியம் செய்கிறவர்களாக மாறுகிறார்களோ, எப்பொழுது ஆண்டவன் இல்லை என்று கருதி நான் தான் பெரியவன் என்று கருதுகிறார்களோ, அப்பொழுது ஆண்டவன் நான் இருக்கிறேன். அதான ஜப்பான் நினைத்தால் உலகத்தில் எதையும் சாதிக்கும்னா ஒரே நாள் அடிச்சானே, மறந்துடாதீங்க. அங்கேயும் ஒரு உண்மை இருக்கு, நம்ம கிழவங்க மாதிரி அங்கே கிழவங்க என்ன பண்ணியிருக்கான், கல்லு நட்டு வச்சிருக்கானுலாம். இந்த இல்லைக்கு அந்த புறம் வீடு கட்டாத, இந்த எல்லையிலேருந்து இவ்வளவு தூரம் தள்ளிடு, எந்த நேரமும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் கிழவங்க கண்டுபிடிச்சு எழுதியிருக்கான். இவனு தான் அவனை முட்டா பேண்டானே. ஜப்பான்ல இப்ப சொல்றான் தப்பு பண்ணிட்டான், பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த ஜப்பான் இப்ப அணு உலையெல்லாம் எரியுது இல்லையாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, மனிதன் இறைவனை வென்று விடலாம்னு அவன் அனுமதிக்கணும். உங்கள் ஒவ்வொரு வெற்றியையும் கடவுள் அனுமதிக்கிறார், நீங்க அவனுக்கு நன்றி சொல்லணும்.